போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமில் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 13.2 பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரிக்ஸு அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். சாரி எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எடுத்திருக்கேன். என்ன மாதிரி எடுத்திருக்கேன்னு பார்ப்போம் வாங்க. நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா எ சாலிட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் கோன். ஒரு சாலிட் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது. ஓகே, கோன் ஸ்டாண்டிங் ஆன் அ ஹெமிஸ்பியர், அதாவது ஹெமிஸ்பியரில் ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நம்ம வந்து கோன் ஷேப்பில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் ஒரு பொருளை கவுத்தி வச்சுருக்கோன்ற மாதிரி தலைகீழாக கவுத்தி வச்சுருக்கோம். ஓகேவா, வித் போத் பார்த்தீங்கன்னா அதோட ரெண்டு ரேடியஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், அதான் ரெண்டு ரேடியஸும் 1 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அதோட ஹைட்டும் அதே தான் சொல்கிறாங்க, 1 சென்டிமீட்டர்னு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, த ஹைட் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல், அதாவது ஹைட் ஆஃப் த கோன் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சாலிட், இதோட டோட்டல் வால்யூம் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக வால்யூம் ஆஃப் த சாலிட்னா அந்த கோன் ஹெமிஸ்பியர் ரெண்டும் சேர்ந்து அதோட வால்யூம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிவன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிவன் எப்பவுமே எழுதிடணும். given பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா height of the conical part, height of the conical part. ஓகே, எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா height is equal to 1 ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் radius of the conical part, radius of the conical part r. ஓகேவா, r is equal to 1. அடுத்து வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். வால்யூம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கோனிக்கல், வால்யூம் ஆஃப் கோனிக்கல் plus volume of hemisphere. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி வாங்க சம்முக்குள்ளே போகலாம். வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், இதை கண்டுபிடிப்போமா. வால்யூம் ஆஃப் கோனிக்கல் பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனிக்கலோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr ஸ்கொயர் ஹச். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2/3 πr கியூப். ஓகேவா, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஹைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 1/3 π r எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹோல் ஸ்கொயர், ஹைட்ஸும் நம்மளுக்கு என்ன கிடச்சிது 1 கிடச்சிது. அதே மாதிரி 2/3 சாரி ப்ளஸ் போடணும், 2/3 π r கியூபும் ஆர் ஹெமிஸ்பியருக்கும் சரி கோனுக்கும் சரி ஒன்று தான்றனால நம்ம ஒன்றே போட்டுக்கிறோம், 1 கியூப். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1/3 π, ஏன்னா ஒன்றை நீங்கள் எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு பண்ணாலும் எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான் வரும். அதே மாதிரி இங்கேயும் அதே கதை தான், 2/3 π. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பையை கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிடுவோம். பையை இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ப்ளஸ் 2/3 ரெண்டு காமனாக இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பை இருக்கட்டும், 3யை காமனாக எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா 1 + 1 1 + 2 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். அப்போ 3 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பை சென்டிமீட்டர் வரும். ஓகே, சென்டிமீட்டர் கியூப் நம்மளோட ஆன்சர். சரி, ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இவ்வளோ தான் ஸ்டெப்பே ஃபஸ்ட்டு சம்முக்கு. செகண்ட் சம் போகலாம். இதுக்கு இன்னொரு பேஜ் விட்டுருந்தேன், ஏன்னா லாஸ்ட் டைம் பேஜ் இல்லாமல் இருந்ததுனால ரெண்டு பேஜ் விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேச்சல்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா, ரேச்சல்னு எழுதியிருக்காங்க. ரேச்சலான்னு தெரியல. ஓகே, ரேச்சல் அண்ட் engineering ஸ்டூடெண்ட். அவர் வந்து ஒரு engineering ஸ்டூடெண்ட் was asked to make a model shape like cylinder. Okay, asked to make a model shape like cylinder மாதிரி ஒரு மாடல் ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க with 2 cones. அந்த ரெண்டு கோன்ஸும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. attached to at
2 ends 2 ends-லயும் ஒரு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஒரு மாடல் பண்ண சொல்லியிருக்காங்க. அது 2 எண்ட்லயும் என்ன பண்ணணும்னா கோன் அட்டாச்சாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூசிங் அ தின் அலுமினியம் ஷீட் வச்சு நீ யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டயாமீட்டர் அவங்க சொல்லிட்டாங்க. அலுமினியம் ஷீட்டோட டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரு, அதே மாதிரி 12 சென்டிமீட்டரு, அதுக்கப்புறம் அதோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம அதை பார்த்துக்குருவோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ஏர் கண்டெய்னர். ஏர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதோட ஏர் வால்யூம் ஆஃப் த ஏர் கண்டெய்னர்னு சொல்லும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஏர்ஸ் தான் சொல்கிறாங்க அவங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்க வால்யூம் தான் நம்மளுக்கு அதிகமாக பேசப்படுது. வால்யூம் ஏர் கண்டெய்னர் இன் த மாடல் தட் ராச்சல் மேட். அதே மாதிரி அசியூம் த அவுட்டர் அண்ட் இன்னர் டைமென்ஷன் மாடல் டு பி நியர்லி த சேம். வெளியவும் உள்ளேயும் அதோட டைமென்ஷன் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இந்த சம்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சம்மை எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்த்துருவோம். ஓகேவா? வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிவன் எழுதிக்கிறோம். கிவன்னா பார்த்தீங்கன்னா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஏர் உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிறத பற்றி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து அவர் என்ன மேக் பண்ணியிருக்காருன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு மேலே ஒரு கோணம் வச்சிருக்காரு. அதோட டைமென்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 மீட்டருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டருங்கிறது இந்த லென்த்தை குறிக்கிறது. சரிங்களா? அதோட இது 3 மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட லென்த் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்ன்றது டோட்டல் லென்த்து. அதோட டோட்டல் லென்த் மேலேருந்து கீழே வரையும் என்ன இருக்குது? 12 சென்டிமீட்டர் இருக்குது. கொஞ்சம் நான் வேறு பென் எடுத்துக்கிறேன். இதில் வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு ரெட்டு கூட எடுத்தால் கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் சொல்லியிருக்காங்க. மாடலோட டயாமீட்டர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். டயாமீட்டர்னா உங்களுக்கு தெரியும், சர்க்கிளோட ஃபுல்லாக இது இருக்குது பார்த்தீங்கன்னா அது 3 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி அந்த மாடலோட டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். அதில் கோனோட ஹைட் தனியாக கொடுத்துட்டாங்க. கோனோட ஹைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட பார்த்தீங்கன்னா ரேடியஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து அந்த நுனி வரையும், அதே மாதிரி இதுலேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து நுனி வரையும் ஹைட்டு. சரியா? அது வந்து 2 மீட்டர் 2 மீட்டர். அப்போ இந்த 12லேருந்து 2 மீட்டர் போயிடும். அப்போ சிலிண்டரோடது நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த 2 மீட்டர் கழிச்சுட்டு தான் சிலிண்டரோட நம்ம என்ன ஹைட் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எழுதிக்கிடுவோம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல நம்ம ஸ்பெசிஃபிக்காக எழுதிக்கிடுவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா கிவன் நான் இங்கே எழுதுறேன். கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டான எல்லோ எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் பிரைட் இல்லாமல் இருக்குது. ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட். பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட். ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட். ஓகே, எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து வந்து கம்ப்ளீட் ஹைட். அதோட கம்ப்ளீட் ஹைட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட் ஹைட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஓகே, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து இந்த போர்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் போர்ஷன்லேருந்து இந்த கோனிக்கல் போர்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். சரியா? டோட்டல் போர்ஷன்லேருந்து கோனிக்கல் போர்ஷனை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12 ப்ளஸ் இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் 4 சாரி இது வந்து 12 மைனஸ் 4. ஏன்னா சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது எந்த பகுதியை சப்ராக்ட் பண்ணிடணும்னு சொல்லிடுறேன். இன்னல அழிக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு, இந்த கோனோட இந்த ஹைட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? அதுலேருந்து எடுக்கணும். அப்போ 2 + 2 = 12 மைனஸ் 4 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். ஓகேவா? அப்போ 8 சென்டிமீட்டர் அந்த சிலிண்டரோட ஹைட். இப்போ நம்ம விளையாடலாமா? ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள். இதை நான் கொஞ்சம் சைடில் எழுதிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. 1 sec. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக போடணும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு 10 தடவை ட்ரையல் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம நார்மலாக போடுற சம் மாதிரி இருக்கக்கூடாது, ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு சம்மு அப்படின்றனால நானே பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து டயாமீட்ரு.
டயாமீட்டர்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டயாமீட்டர்னு கொடுத்துட்டா என்ன செய்யணும்னு 3 சென்டிமீட்டரு அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படி எழுதிக்கணும் சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து வந்து வால்யூம் ஆஃப் ஏர் ப்ரெசன்ட். அதில் வால்யூம் ஆஃப் ஏர் ப்ரெசன்ட்ல அந்த வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஏதாவது உள்ளே இருக்கணும் இல்லையா, அதனால ஏர்னு சொல்லியிருக்காங்க. ஏர் ப்ரெசன்ட் ஓகே இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறோம். இந்த ஏரோ மார்க் வந்து அதுக்கப்புறம் வர்றது, அதனால ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும்னா அந்த இது ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் இல்லையா ஏர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் plus 2 வால்யூம் ஆஃப் கோன். எனக்கு இந்த ப்ளஸ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து பீகார்காரவங்கலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸுக்கு வந்து பலஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அது ஞாபகம் வந்துருச்சு. நானாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன். வால்யூம் ஆஃப் கோன். ஒவ்வொரு தடவை ப்ளஸ் சொல்லும் போதும் அவங்க சொல்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். பலாஸ் அப்படிம்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா πr²h இல்லையா, ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr²h நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் திரும்ப நீங்கள் போட்டு பார்த்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே உட்காந்துரும். நீங்கள் வந்து அதை திரும்ப என்ன பண்ணணும், இந்த வீடியோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தமிழில் தானே சொல்லித்தரேன். ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஃபாஸ்ட் மோடில் வச்சு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாஸ் உங்கள் மனசில் பதிஞ்சிரும், பதிஞ்சிரும். இதை எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரியல. நான் என் டெலிகிராம்லேருந்து ஒரு சில பசங்க செய்கிறதா சொன்னாங்க. ஆனால் இதை செஞ்சு நிறைய ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சதாகவும் சொன்னாங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதாகவும் சொன்னாங்க. அதனால் நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். பை இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். இன்ட்டு r² எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3/2 ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹைச் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன் இன்ட்டு போடுறீங்க? இங்கெல்லாம் இன்ட்டுவே இல்லையே அப்படின்னு அர்த்தம்னா, இங்கே வந்து இன்ட்டு இல்லைன்னா இங்கே இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எழுதியிருக்காங்க, எந்த சிம்பலுமே இங்கே கொடுக்கல அப்படின்னா உள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து வந்து 8 ஹைட்டு ப்ளஸ் 2 1/3 நம்ம ப்ளஸ் சொல்லுவோமா பை இன்ட்டு ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரெண்டுக்குமே சேம் தானே. பாருங்கள், இதுக்கும் ரெண்டுக்குமே சேம் தான். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3/2 ஹோல் ஸ்கொயர்டு நான் போட்டுக்கிறேன். 3/2 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ரெண்டுலேயுமே 2 தான் ஹைட்டு. ஏன்னா நம்ம கோனோடது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோனோட ஹைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோனோட ஹைட்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கோனிக்கல் பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்டை குறிக்கிறது. கோனிக்கல் பார்ட், ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹைட், டோட்டல் ஹைட். அது டோட்டல் ஹைட்ல இருந்து நம்ம சிலிண்டரோட ஹைட் எடுத்திருக்கோம், அதோட ரேடியஸ் எடுத்திருக்கோம். ரேடியஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஹைட்டுக்கும் கோனிக்கல் பார்ட்டுக்கும் சிலிண்டர் பார்ட்டுக்கும் ரெண்டுக்குமே ரேடியஸ் ஒன்று தான். அதனால தான் ரெண்டுக்கும் ஒரே ரேடியஸ் போட்டுருக்கோம். ஏன்னா வேற ரேடியஸ் அவங்க கொடுக்கல. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்னு பாருங்க. ஈஸியாக எப்படி எழுதுறதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. பையை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா ரெண்டுலேயுமே பை இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே எடுத்துக்கிறேன் நான் பையை. இது வந்து பார்த்தீங்கன்னா 9/4 இன்ட்டு 8 ப்ளஸ் இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு 9/4 இன்ட்டு 2. இதில் கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணிக்கிறோம். 1 4 is 4, 2 4s are 8. ஓகேவா? இதில் கட் ஆகிடுச்சு. 1 3 is 3, 3 3s are 9. 1 2 is 2, 2 2s are 4. 1 2 is 2, 1 2 is 2. சரியா? இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிடுவோம். ஓகே, மிச்சம் இருக்கிறத எழுதினோம்னா நம்மளுக்கு போட்டிருக்கோன்னா போட்டிருக்கேனே. இப்போ இந்த 3 மிச்சமாக வருது. 8 எப்படி வந்துச்சு? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு 18 ப்ளஸ் 3 வருது ஆன்சரு. 18 + 3 வரும். நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னு பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 பை வரும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பையை இப்போ எழுதலாமா? இன்ட்டு 22/7 எழுதலாம். 1 7 is 7, 3 7s are 21. ஆட்டோமேட்டிக்காக 66 ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். 66 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் எவ்வளவு? 66 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? இப்படி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். சரி, நம்ம அடுத்த சம் போகலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சம்மு தான் கொஞ்சம் பெரிய சம். ஏன்னா இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முப்பா.
இந்த சம்மு வந்து நான் ரொம்ப 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 கன்ஃபியூஷனான சம்முன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ட்ரிக் இதில் ரெடி பண்ணவே என்னால் முடியல. பார்த்தீங்கன்னா 2 நாளாக மண்டையை பிச்ச சம் இது தான். பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் பாருங்க. இதில் ரெட் கலர் வேண்டாம், ஒயிட் கலரே எடுத்துக்கிடுவோம். இது எல்லோ கலர் எடுத்துக்கிடுவோம். எல்லோ தான் இருக்குது. ஓகே. குலோப் ஜாமுன் இருக்குது. ஒரு குலோப் ஜாமுன் இருக்குது. குலோப் ஜாமுன்னா ஒரு குலோப் ஜாமுன். கண்டைன்ஸ் சுகர் சிரப். அதில் வந்து சுகர் சிரப்னா அந்த சக்கரை இருக்கும் இல்லையா? குலோப் ஜாம் எல்லாரும் சாப்பிடாம இருப்பீங்களா? குலோப் ஜாமில் வந்து சக்கரை அப்படியே புழிஞ்சிங்கன்னா தெரியும் வடியுமா இல்லையா? அதில் வந்து சக்கரை சாறுன்னு சொல்லுவோம்ல. சுகர் சிரப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குலோப் ஜாமில் 30% ஆஃப் சுகர் சிரப் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஃபைண்ட் த அப்ராக்சிமேட்லி ஹவு மச் சிரப், எவ்வளவு சிரப் வந்து 45 குலோப் ஜாம்ஸில் இருக்கும் பாருங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் குலோப் ஜாம் சாப்பிட்ற ஆசை வருமாப்பா? ஒரு குலோப் ஜாமில் 30% சுகர் சிரப் இருக்குது. குலோப் ஜாம் சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். ஒரு சிரப் எடுத்துக்கணும், ஒரு சிரப்பில் 30% சுகர் சிரப் இருக்குது. மம்மி குலோப் ஜாம் பண்ணி கொடுத்தா அதை நீங்கள் சொல்லி காமிங்க. சரியா? அப்போ 45 குலோப் ஜாமில் எவ்வளவு சுகர் சிரப் இருக்கும் கேளுங்க. தூக்கி போட்டு 2 மிதிப்பாங்க. ஈச் ஷேப்ட் லைக் சிலிண்டர். அப்போ ஒவ்வொன்றுமே சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, கோல் ஷேப்பில் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, குலோப் ஜாம் வந்து சிலிண்டர் ஷேப்பில் வச்சுருக்காங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது சிலிண்டர் ஷேப்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வித் 2 ஹெமிஸ்பெரிக்கல், அதுலேயும் 2 ஹெமிஸ்பியர் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு குலோப் ஜாம் அவசியம் சாப்பிட்டே ஆகணுமா? சாப்பிட தேவையில்லை. எண்ட் வித் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர். அடக்கன்றாவிய பாரு குலோப் ஜாமுக்கு நம்ம யாருப்பா ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும் பார்த்துட்டு உட்காந்துருக்கா? டபக்குன்னு எடுத்தோமா லபக்குன்னு வாய்க்குள்ள போட்டோமா சாப்பிட்டோமான்னு இருப்போமா? இல்லை குலோப் ஜாமுக்கு இவ்வளவு ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. யாருப்பா உட்காந்து கவனிச்சுட்டு உட்காந்துருக்கா? அப்படி லபக்குன்னு உள்ளே போக பார்க்குமா? இப்படி உட்காந்து மெஷர் பண்ணிட்டு உட்காந்துருப்போமா? அதோட லென்த் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2.58 சென்டிமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஓகேவா? அதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஹெமிஸ்பியரும் சேர்த்து தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. சரி, நம்ம இப்போ கிவன்லாம் எழுதிடுவோம். முதல்ல நீங்கள் சம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குலோப் ஜாமில் 30% ஆஃப் சுகர் சிரப் இருக்குது. அப்போ 45 குலோப் ஜாமில் எவ்வளவு சுகர் சிரப் உள்ளே இருக்கும்? அந்த ஒவ்வொரு குலோப் ஜாமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். அந்த ஒரு குலோப் ஜாமோட லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி அதோட டயாமீட்டர் வந்து 2.3 சென்டிமீட்டர். அடே அப்பா, பயங்கரமான சம் மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம இங்க எழுதிடுவோம் கிவன். இனிமேல் எல்லாரும் குலோப் ஜாம் சாப்பிடும் போது அந்த குலோப் ஜாமை எவ்வளவு சுகர் சிரப் இருக்குன்னு கவுண்ட் பண்ண வேண்டும். ஓகே, லெட் த வால்யூம் ஆஃப் குலோப் ஜாமான்னு தெரியலப்பா. அதோட ஆக்சுவல் நேம் குலோப் ஜாமா இல்லை குலோப் ஜாமா? ஜாமுன். ஓகே, இது வீன்னு வச்சுக்கிறோம். குலோப் ஜாமோட வால்யூமை நம்ம வீன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, பெரிய வி. சரியா? லெட் த வால்யூம் ஆஃப் சுகர் சிரப். பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சுகர் சிரப்னு ஏன் வால்யூம் ஆஃப் சுகர் சிரப்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குலோப் ஜாம் இருக்குன்னா இதில் ஃபுல்லாக என்ன இருக்கும்? சுகர் சிரப்பால் நிரம்பி இருக்கும். ஃபுல்லாக புழிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபுல்லாக சுகர் சிரப் வரும் இல்லையா? அப்போ உறிஞ்சிருக்கும் இல்லையா? குலோப் ஜாம் நிறைய சுகரில் வந்து ஊற வச்சுருப்பாங்க. அந்த சுகரை ஃபுல்லாக உறிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ அதில் ஃபுல்லாக இருக்கிற சுகர். அப்போ வால்யூம் ஆஃப் சுகர் சிரப் எவ்வளவு? 30% ஆஃப் வால்யூம். அதோட வால்யூமில் 30% அது ஆக்குப்பை பண்ணியிருக்கு, பிடிச்சி வச்சிருக்கு. 100% பிடிச்சி வைக்கல, 30% மட்டும் உறிஞ்சு வச்சிருக்கு அந்த குலோப் ஜாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதலாம்? இப்போது வால்யூம் ஆஃப் சுகர் சிரப் இன் 1 குலோப் ஜாம், அதை தான் நம்ம போட்டிருக்கோம். வால்யூம் ஆஃப் சுகர் சிரப் இன் 1 குலோப் ஜாம் இங்கே எழுதிக்கிறேன். இன் 1 குலோப் ஜாம். ஓகே, குலோப் ஜாமுன். ஓகேவா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/100 30% எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 30% எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா 30/100 எழுதுவோம். ஓகே, ஆஃப்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், வி. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சுகர் சிரப் இன் 45 குலோப் ஜாம். இப்போ வந்து ஒரு குலோப் ஜாம்ல இவ்வளவுனா வால்யூம் ஆஃப் sugar syrup in 45 குலோப் ஜாமுன்.
என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா 45 இன்ட்டு 30/100 இன்ட்டு வி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை நான் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இனிமேல் தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. சரியா? நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, உங்களுக்கு பயமே வராது. இந்த சம் ரொம்ப ஈஸியாகிடும். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். ஒவ்வொரு தடவை எக்ஸாமில் கேட்குற சம் பார்த்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த குலோப்ஜாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா பசங்க சொல்கிறாங்க ஹிண்ட் பண்ணுங்க மேம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு. அதனால் நான் ஹிண்ட் பண்ணுறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? லென்த் ஆஃப் த குலோப்ஜாம். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஒரு குலோப்ஜாமோட லென்த் ஆஃப் த 5 சென்டிமீட்டருக்கு குலோப்ஜாம் எங்கேப்பா தர்றாங்க தெரியலையாப்பா, கடையை தேடி போயிட வேண்டியதான். குலோப் ஜாமுன் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து வந்து டயாமீட்டர் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, ஹெமிஸ்பியர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர். ஓகே, height of the cylinder இன்னும் நம்ம கொடுத்தது தான் எழுதிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம முடிக்கல. ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க 5ல இருந்து, ஏன்னா நம்ம இந்த ஹைட்டை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இங்க இருக்கிற ஹைட்டை, இதுதான் ஹெமிஸ்பியர். சரியா? இந்த ஹைட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டு, சரியா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது வந்து இது ஃபுல்லாக 2.8 கொடுத்துருக்காங்க. அப்போது ரேடியஸ் எவ்வளோ கண்டுபிடிப்போம், இது வந்து 2.8ன்னு எழுதிக்கிறேன் நான். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்ல, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2.8/2 1.4. அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1.4. இப்போ வந்து சிலிண்டருக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும். இப்போ சிலிண்டரோட ஹைட் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ல இருந்து, சரியா, 2. அப்போ இதுவும் அதுதான்னா, இப்போ இதுவும் அதே தானே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்தும் அதே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2.8 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2.2. ஓகே, அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 தடவை இப்போ 2.8 எப்படி மேம் போட்டிருக்கீங்க, எதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1.4 + 1.4 தான். இந்த 2 பார்ட்டும் பாருங்கள், இதுலேருந்து இது வரையும் 1.4, இதுலேருந்து இது வரையும் 1.4. நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரப்பர் வச்சு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் மிச்சத்தை, ஏன்னா கொஞ்சம் கொசன்னு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் கலரே எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதிலிருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியர். ஓகேவா? பாருங்கள், இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இங்கே வரையும் ரேடியஸ் கண்டுபிடிப்போமா, இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இங்கே வரையும் ரேடியஸ் கண்டுபிடிப்போமா. இப்போ இந்த பகுதியும் நம்ம ரேடியஸ்னு தான் சொல்லுவோம். சரியா? இந்த இருக்கு பாருங்க, இதுல இருந்து நம்ம ரேடியஸ்னு தான் சொல்லுவோம். இப்போ சர்க்கிள் வந்து எப்படி வரும், இப்படி தானே வரும் இல்லையா? இப்போ ஒரு சர்க்கிள்னா இப்படி தானே வரும். அப்போ இந்த பகுதி நம்ம ரேடியஸ் தானே சொல்லுவோம், பாதி தானே. அப்போ இதுவும் ரேடியஸ் தானே, இதுவும் ரேடியஸ் தானே. அப்போ இதோட பகுதியெல்லாம் எவ்வளோ இருக்கும், இப்போ இது 2.8னா இதுவும் 2.8 இருக்கும். அப்போ இதுவும் 2.8 இருக்கும். அப்போ இதுவும் 2.8 இருக்கும். அப்போது இந்த ஹைட்டிலிருந்து இந்த 2 ஹைட்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த ஹைட் நம்மளுக்கு கிடச்சிருமா. நம்மளுக்கு வந்து சிலிண்டரோட ஹைட் வேணும். அப்போ இந்த நடுவில் இருக்கிற ஹைட் மட்டும் வேணும். இது போயிடும், இது 2 பக்கமும் இருக்கிறது போயிடும், நடுவில் இருக்கிறது மட்டும் வேணும். நடுவில் இருக்கிறது மட்டும் வேணும்னா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.4 + 1.4 ஆட் பண்ணி 5ஆல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன் 5ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் சென்டிமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர் தானே. அந்த 5ஆல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 2.2. அப்போது மிடில் இருக்க சிலிண்டர் மட்டுமே 2.2. ஓகேவா? இதை நான் அழிச்சிடுறேன், ஏன்னா கொசன்னு இருக்கும் இல்லையா. அப்போது மிடில் இருக்கிற இந்த போர்ஷன் மட்டுமே, இந்த எல்லோ கலர் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது மட்டுமே 2.2 சென்டிமீட்டர். ஓகேவா? 2.2 சென்டிமீட்டர். இனிமே தான் நம்ம சம்முக்குள்ளே போக போகிறோம். என்ன மேடம் இன்ன வரையுமா நீங்கள் சம்மு பண்ணாமல் இருந்தீங்க? இன்ன வரையும் தான்ப்பா சம்மு பண்ணாமல் இருந்தேன். இது கொஞ்சம் பெரிய சம்மு தான்ப்பா. சரியா? வால்யூம் ஆஃப் குலோப்ஜாம்
gulab jamun is equal to volume of cylinder அடுத்து plus volume of 2 hemisphere. ஓகேவா? அடுத்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எவ்வளவு? பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர்டு h ஓகே ப்ளஸ் 2 இன்ட்டு 2/3 πr கியூப். சரியா? இதுதான் அதோட ஃபார்முலா. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர்டு h ப்ளஸ் 2/3 πr கியூப், ரெண்டு செவி சர்க்கிள், அதனால் ரெண்டு போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் நம்ம நார்மலாக அதை எழுதிக்கிடுவோம். πr ஸ்கொயர்டு h இந்த 2 இது கூட மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம் ப்ளஸ் 4/3 πr கியூப். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர்டு இந்த πr கியூப் இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை காமனாக இருக்குது. அதே மாதிரி ஆர் ஸ்கொயர்டு காமனாக இருக்குது. எப்படி மேம்? பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர்டில் எத்தனை ஆர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு ஆர். இதே ஆர் கியூபில் எத்தனை ஆர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு ஆர். அப்போ இந்த ரெண்டு ஆரை மட்டும் நம்ம தூக்கிட்டு போகிறோம். இந்த ஒரு ஆறு பெண்டிங்கில் இருக்கும். இந்த இதில் பாருங்கள் பை ஆர் ஸ்கொயர்டை நான் வெளியே எடுத்துட்டேன். இங்கே ஹைச் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் ஹைச் போட்டுக்கிறேன். இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 4/3 அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் மிச்சமாக இருக்கும். அந்த ஒரு ஆரை இங்கே எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டு ஆரை நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த ஒரு ஆர் மிச்சமாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆரை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து πr ஸ்கொயர் என்ன எழுதுவோம்? 22/7. ஆர் ஸ்கொயர் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. ஆர் ஸ்கொயர் எவ்வளோ ஆர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.4. சரியா? அந்த 1.4 இங்கே எழுதிக்கிறோம். 1.4 ஹோல் ஸ்கொயர்ட். ஹைச் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஹைட்டு சிலிண்டரோடதுப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹைச் வந்து சிலிண்டரோடது பார்த்துக்குங்க. ஹைச் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 2.2. ரெண்டு ஹெமிஸ்பியரை ஆட் பண்ணி மொத்தத்துலேருந்து கழிச்சோமா, அப்போ நம்மளுக்கு கிடைச்சது 2.2 ப்ளஸ் 4/3 அப்படியே எழுதிக்கோங்க 1.4. ஓகேவாப்பா? இதை போட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 22/7 14/10 எழுதிக்கோங்க. இன்டூ போட்டுக்கோங்க. ஏன் மேடம் நீ இன்டூவே இல்லையே? இந்த ப்ராக்கெட்டில் இருந்தாலே அது இன்டூவில் தான் இருக்குன்னு அர்த்தம். இங்கே எந்த சிம்பிளுமே கொடுக்கலாட்டி இந்த இடத்துல இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை மறந்துடக்கூடாதுப்பா. இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். 1 புள்ளி வச்சதுனால நான் என்ன பண்ணேன், புள்ளி எடுக்கிறதுக்காக 14/10 போட்டுட்டேன். திரும்ப 1.4 ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1.4 இன்டூ 1.4ன்னு அர்த்தம். ரெண்டு 1.4 இருக்குன்னு அர்த்தம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 14/10 ப்ளஸ் 14/10 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருந்தா நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா 14/10 எழுதுவோம். இதே 0.14 எழுதிருந்துச்சுன்னா என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா 14/100 எழுதுவோம். எத்தனை டிஜிட் இந்த புள்ளியை மென்ஷன் பண்ணி தான், எத்தனை டிஜிட் தள்ளி அது இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இது வந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அதனால் நான் 14/10 எடுத்துக்கிட்டேன். இங்கேயும் நான் 14/10. அதே மாதிரி ப்ராக்கெட்குள்ளேயும் 2.2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 22/10 ப்ளஸ் 4/3 இன்ட்டு 14/10 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு 10 ஈஸியாக இருக்குன்னு அதனால் இதை ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி நான் ஆன்சர் போட்டுடுறேன். ஏன்னா நான் அடிச்சிட்டு இருந்தேன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் வந்துடும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈஸியான ப்ராசஸ் மட்டும் நான் இதில் ஹேண்டில் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி ஈஸியாக மட்டும் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா போட்டுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. 22/10 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதை ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 4s are 16. 4 into 4 14. 4 நான் மல்டிபிள் பண்ணுறேன். 16 ரிமைண்டர் 1 56. அப்போ 56 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 30. அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு 4/10 இன்ட்டு 14/10 இன்ட்டு 14/10. இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காமனாக 30. ஏன் 30 போட்டுக்கிங்க? இது எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் எடுத்தால் என்ன இருக்கும்? இங்கே 30 இருக்குது. அதே மாதிரி இதை 30 மாற்றினா 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 22 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 66 வரும். 10 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 30 வரும். அப்போ 66/30. அதனால நான் 30 காமனாக எடுத்து 66 ப்ளஸ் 56 இதையே 3ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூவை இங்கே போட்டுட்டேன். அந்த 56 அப்படியே இங்கே போட்டுட்டேன். 30 வந்து காமனாக எடுத்துட்டேன். இங்கே 30 வருது, அதை வந்து காமனாக எடுத்துட்டேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து சின்ன வயசில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஃப்ராக்ஷன்ஸ் தெரியலாட்டி ரொம்ப கஷ்டம்ப்பா. தெரியலாட்டி ப்ளீஸ் எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு ஃப்ராக்ஷன் கற்றுக் கொடுங்கன்னு. நான் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் கற்றுக்கிட்டா தான் உங்களால் ஈஸியாக மற்ற எல்லா சம்ஸுமே பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஃப்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாதுப்பா. ஃபிசிக்ஸுக்கும் நான் சொல்லித்தரும் போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். நான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ராக்ஷன்ஸ் தெரியலாட்டி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தெரியல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருவேன். வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நான் கேட்குறது எனக்கு தான் ஒன்றுமே தெரியலன்னு யோசிக்காதீங்க. இது உங்களுக்காகவும் தான் சொல்கிறேன். இது எல்லா குழந்தைங்களும் பெனிஃபிட் ஆகணும், அவ்வளோதான் என்னை பொறுத்தவரையும். பார்த்தீங்கன்னா வீக்கான ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஸ்கூலில் தான் சொல்லுவாங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னு. இங்கே பொறுத்தவரை எல்லாருமே டேலண்டடு. என்ன புரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சம்மை வந்து பண்ண தெரிலன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு நான் என்ன ஹெல்ப்னாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க ஆன்சரு இப்போ இதை அப்படியே எழுதிக்கிறோம். இது ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்து எழுதிக்கிறோம். 22/7 இன்ட்டு 14/10 இன்ட்டு 14/10. இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 122 வரும். 122. இப்போ ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த முடிய போகுது ஆன்சரு. அதனால் ஏன்னா நிறைய பசங்க வந்து பயந்துருவீங்க, ஐயோ என்னடா இன்னும் போய்கிட்டே இருக்கு என்னடா. இப்போ 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் சரியா. இது இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அவங்க போட்டிருப்பாங்க, அதை பார்த்தாலே கிறுகிறுன்னு வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 எங்கே வச்சுருந்தோம், ஈக்குவேஷன் 2ன்னு போடுறோமே. பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 எதை வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இதை தான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருந்தோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் இங்கே வருது பாருங்கள். சப்ஸ்டிடியூட் equation 2 in equation 1. equation 1 என்னன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 45 into 30/100 சரியா இன்டு வால்யூம். இந்த வால்யூம் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது வால்யூம். ஓகேவா, நம்ம வால்யூம் தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த வால்யூமை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 22 பார்த்தீங்கன்னா இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 45 இருக்குது இன்ட்டு 30/100 இருக்குது. வால்யூம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு 14/10 இன்ட்டு 14/10 இன்ட்டு 122/30. இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நிறைய பிரச்சனை வருது, இதில் தான் வரும். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். கம்பல்சரி அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் போட்டே ஆகணும். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 5 2s are 7 2s are பார்த்தீங்கன்னா 17 is 7 17 is 7 சரியா. நான் என்ன அடிக்க சொல்கிறேனோ அது மட்டும் அடித்தா போதும். இங்கே வந்து 130 is 30 130 is 30 15 is 5 பார்த்தீங்கன்னா 9 5s are 45 சரியா. இவ்வளோ அடித்தா போதும். இதுக்கு மேலே தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க. அதுக்கு மேலே நம்ம டெசிமல்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 into சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/100 இருக்குது, அதனால நம்ம 1/100 எழுத தேவையில்லை. 22 into 14 into 122 by பார்த்தீங்கன்னா 30,000 சரியா. இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. அதில் தான் பசங்க வந்து கஷ்டப்படுறது. எதில் கஷ்டப்படுவாங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் நிறைய மார்க்ஸ் போயிடும் பசங்களுக்கு. எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் ஓகே நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 22வை 9 நான் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 198 வரும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 198 14ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் நம்ம சரியா. 14ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா இதை 14ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 4s are எவ்வளோ வரும் பாருங்கள். 8 4s are 32 ரிமைண்டர் 2 3 ஓகேவா. அதே மாதிரி 9 4s are 36 37 38 39 9 ரிமைண்டர் 3 1 4 is 4 7. ஏன் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன்னா ஒரு சில பசங்களுக்கு வந்து ஆன்சர் வராது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இப்போ நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே அவங்க பண்ணி காமிக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா டேரக்டாக ஆன்சரை போட்டுருவாங்க.
அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டைரெக்டாக ஆன்சர் போட்டால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி ஆன்சர் டிரைவ் பண்ணுறதுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா 2772வை 122ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2 2s are 4 சரியா. அதே மாதிரி 2 7s are 14 ரிமைண்டர் 1. அதே மாதிரி 2 7s are 14 15ப்பா ரிமைண்டர் 1. 2 2s are 4 ரிமைண்டர் 1 5. இதே ரெண்டாவதும் 2 தான் இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம என்ன எழுதிக்கலாம், அதையே திரும்ப எழுதிக்கலாம். பாருங்கள், இதை விட்டுட்டு நான் இங்கே தான் எழுதுறேன். இதுக்கு நேராக தான் எழுதணும். செகண்ட் எழுதும் போது 4 4 5 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 பார்த்தீங்கன்னா 1 2s are தானே 7. இது கொஞ்சம் மேலே வரையும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே ஏற்றி எழுதிக்கிறேன். சாரி ஃபார் தட். ஓகே, கொஞ்சம் சின்னதாக எழுதிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2772 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறோம் 1 2 2ஆல் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 4 4 5 5 வந்துச்சு. 4 4 5 5. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 7 7 2. உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் நிறைய வீக்கான பசங்களும் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இதுக்கான ப்ரையாரிட்டி நான் கொடுத்தே ஆகணும். அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 3 3 8 1 8 4. இந்த ஆன்சரை டிரைவ் பண்ணுறதுக்கு பசங்க ரொம்ப தவிச்சிருப்பீங்க. இந்த ஆன்சர் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக டிரைவ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, நான் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணியே காமிச்சிட்டேன். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் மல்டிபிள் பண்ணி காமிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஆன்சர் டிரைவ் பண்ணி போட்டுருவாங்க. நான் வந்து மல்டிபிள் பண்ணியும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேவா, நம்மளுக்கு என்ன வந்துச்சு 3 3 8 1 8 4. அந்த 1000 நான் அப்படியே வைக்க சொன்னதுக்கு காரணம் பாருங்கள், 3 டிஜிட்டுக்கு அப்புறம் புள்ளி வைங்க, ஆன்சர் வந்துடும் பாருங்கள். 1 செக் எரேஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும். எங்கே வரும் புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இந்த டிஜிட்டையும் தாண்டும் 2, இந்த டிஜிட்டையும் தாண்டும் 3. அப்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா புள்ளி 1க்கு அப்புறம் வரணும். 3 3 8 1 8 4. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, உங்களுக்கு ஆன்சர் டிரைவ் பண்ணி காமிச்சாச்சு. ஈஸியாக ஆன்சர் டிரைவ் பண்ணி காமிச்சாச்சு. நிறைய மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் லாஸ்ட்டில் ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும். ஏன்னா அதை அவாய்ட் பண்ண முடியல. நானும் 2 நாளாக அதுக்கான கஷ்டம்தான் பட்டுட்டு இருந்தேன். எப்படியாவது அதை வந்து இது பண்ணிடணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஈஸியாக கொண்டு வரணும்னு பண்ணேன். ஆனால் அது முடியல. இவ்வளவாவது செஞ்சு தான் ஆகணும் நீங்கள். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் சம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4th சம் பார்க்க போகிறோம். 4th சம்மில் எ பென் ஸ்டாண்ட் மேட் ஆஃப் அ வுட், ஒரு வுட்டால் செய்யப்பட்ட பென் ஸ்டாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பென் ஸ்டாண்ட் வந்து வுட்டால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னா உங்கள் பென்சில் பாக்ஸ் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிபார்ட் ஷேப்பில் இருக்குது. அதில் வந்து 4 கோனிக்கல் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. கோனிக்கல்னே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படின்னா கோன் ஷேப்பில் ஒரு பள்ளம் தோண்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா கோனிக்கல் டிப்ரெஷன். ஓகேவா, பள்ளம் தோண்டியிருக்காங்க. அதில் ஓட்டை போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். கோன் ஷேப்பில் ஓட்டை போட்டிருக்காங்க. ஏன்னா பெண்ணை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு கோன் ஷேப்பில் தானே இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் த கியூபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அதோட லென்த்து பர்த்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளோட அந்த கோனிக்கல் ஷேப்பில் மேலே சர்க்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு ஆழமாக இருக்குது, கோனிக்கல் ஷேப்னால் இதுலேருந்து இது வரை எவ்வளவு ஆழமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட ஆழமும் கொடுத்துருக்காங்க. இது ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டரு. பாப்பா இப்போ கிவன் கொடுத்துருவோம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியூபாய்டு ஷேப்போட இது எழுதுவோம். ஏன்னா கியூபாய்டு ஷேப் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதோட லென்த்து LENGTH. ஓகே, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டரு. பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டரு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். ஓகே, 3.5 சென்டிமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட கோனிக்கல் ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோனிக்கல் அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஹோல் அதோட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 சென்டிமீட்டர்.
அதே மாதிரி கோனிக்கல் ஹோல் டெப்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு. டெப்த்னா உயரத்தை தானே நம்ம சொல்லுவோம், இது வந்து உயரம் தானே, இது வந்து ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர். ஓகேவாப்பா, இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோனிக்கல் ஷேப்போட ஹைட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்டாண்ட். இதில் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வுட்டோட என்டையர் வுட்டை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வுட்டு இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதில் இருக்கிற ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கன்க்ளூட் ஆகாது. ஏன்னா அதில் பள்ளம் தோண்டியாச்சு இல்லையா, அந்த கோனிக்கல் ஷேப்பில் அவங்க பள்ளம் தோண்டிட்டாங்கல்ல, இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பார்ட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்டாண்ட், வுட் ஸ்டாண்டு, வால்யூம் ஆஃப் ஸ்டாண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மைனஸ் பண்ணுவோம். எதால பார்த்தீங்கன்னா 4 அந்த கோன் ஷேப்பால் மைனஸ் பண்ணுவோம். 4 வால்யூம் ஆஃப் கோன், சரியா, வால்யூம் ஆஃப் கோனால சப்ராக்ட் பண்ணுறோம். சரியா, அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் VWன்னு எழுதிக்கிறேன், வால்யூம் ஆஃப் வுட்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் கியூபாய்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு B இன்ட்டு ஹைச். இதே பார்த்தீங்கன்னா மைனஸ் அதே வால்யூமோட ஃபார்முலா, அதாவது கோனோட வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 1/3 πr² h. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு தெரியும் 15 இன்ட்டு 10 இன்ட்டு நான் 3.5 எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னேன், 35/10 எழுதிக்கலாம்னு சொன்னேன்னா இல்லையா. ஏன்னா பாயிண்ட் இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3.5 நம்ம 35/10 எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒவ்வொரு சம்லையும் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், அதனால் நீங்கள் மறந்துடக்கூடாது. 7A மேடம் திரும்பவும் டவுட் கேட்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ரேடியஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 0.5, அப்போ 5/10 எழுதிக்கிறேன் இன்ட்டு 5/10, ஏன்னா R² இல்லையா, அதனால் 2 தடவை எழுதுகிறேன், R²ங்கிற காரணத்தினால 2 தடவை எழுதுகிறேன். ஓகேவா, இன்ட்டு ஹைச் எவ்வளவு 1.4 14/10 எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம அடிக்க வேண்டியதை அடிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா 1 5 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 1 2 is 2. அதே மாதிரி 1 5 is 5, 2 5s are 10. அதே மாதிரி 1 2 is 2, 7 2s are 14, 1 7 1 7. போதும், இவ்வளோ அடித்தா போதும், இதுக்கு மேலே எதையுமே அடிக்காதீங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 10 அடிச்சு விடுங்க. மிச்சம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 35 மைனஸ் இந்த 4 இங்கே மேலே தான் இருக்குது, இந்த 11 கூட மல்டிபிள் ஆகும், ஏன்னா ஏற்கனவே இங்கே 11 இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 44 இன்ட்டு இன்ட்டு தேவையில்லை, ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, அடுத்து எல்லாமே அடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம கீழே தான் பார்க்கணும். கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3யும் 10ம் இருக்குது, 3யும் 10ம் இருக்குது. அப்போ நான் கீழே என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 30 எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 15 இன்ட்டு 35. ஆமாம், இவன் என்னமோ எரிச்சிருக்கேன் உள்ள. தப்பாக செஞ்சுட்டேன், இந்த இப்போ தான் முடிய போகிறது. இப்போ இடையில பேசிகிட்டே இருந்தால் நான் எப்படி முடிப்பேன், நான் முடிய போதும், ஒரே ஒரு சம்பவம் தான் இருக்குது. 15 இன்ட்டு 35 பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 35 மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 44 இன்ட்டு 30. இதையும் நம்ம 2ஆல் அடிக்கலாம். அடித்தோம்னா என்ன வரும், 1 2 is 2, 5 2s are 10, இதில் வந்து 2 2, அப்போ 22 வந்துருச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம், 35யும் 15யும் மல்டிபிள் பண்ணுறோம். எவ்வளோ வந்து 5 5s are 25, ரிமைண்டர் 2 3 5s are 15 16 17, 1 5 is 5, 3 5s are, அப்போ 5 10 12, ரிமைண்டர் 1 பார்த்தீங்கன்னா 425 வரும். சரியா, சாரி 525 வரும், 5 வரும் இந்த இடத்துல, ஏன்னா 3 4 5 வரும். அப்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 525 மைனஸ் இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணால் 22வை 15ஆல் டிவைட் பண்ணுறோம். 15ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், 1 15s are 15 வரும். சரியா, மிச்சம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7 வரும். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் அடிப்பீங்க, இங்கே 20 வரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 மிச்சம் வரும். 7 வந்துச்சுன்னா சாரி இங்கே 12 வரும், சாரி 20 போட்டேன் நான், சாரி இதையும் அடிக்கிறோமா, ஐயோ கடவுளே, அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 22 வந்து 15ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 15s are 15,
பார்த்தீங்கன்னா இதை அடிக்கிறோம். அடித்தோம்னா இங்கே வந்து 1 வந்துடும், இங்கே வந்து 12 வந்துடும், இங்கே வந்து மிச்சம் வந்து 7 வரும். நம்ம வந்து பாயிண்ட் வைக்கிறோம், இங்கே 0 சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா 4 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 60. 15 4s are 60. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 140 வரும், 100 வரும். மிச்சம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 100. ஏன்னா 10 வரும், மிச்சம் வந்து 1 சேர்க்குறோம் 100. ஒரு 0 நம்ம சேர்க்கணும் இல்லையா, சேர்த்துக்கிட்டே போவோம். 10 வரும் 100. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 90. ஏன்னா 15 6 are 90. மிச்சம் 1 வரும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் அதனால் இதை நிப்பாட்டிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 6 போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா 90. அப்போ வந்து என்ன வரும் பார்த்திங்கன்னா இங்கேயும் மிச்சம் வந்து 10 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 5 விட ஜாஸ்தி இருக்கிறனால இதை வந்து 7ஆக மாற்றிக்கிறேன். அப்போ 1.47. எப்போயுமே பார்த்திங்கன்னா 1.466ன்னு இருக்கும்போது இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் 5 விட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அப்போ 1 ஆட் பண்ணிக்கிறணும், ப்ளஸ் 1 பண்ணிக்கிறணும். 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதே நம்பரை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மேம் இதை சப்ராக்ட் பண்ணுறது, இதை சப்ராக்ட் பண்ண கூட எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்கிறவங்க 1.47 பாருங்கள். ஹோல் நம்பர் பக்கமும் டெசிமல் இதில் இல்லைன்றனால டெசிமலுக்கு வந்து நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள் இங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் நீங்கள் அடித்து இதுலேருந்து வாங்குவீங்க. இங்கே வந்து 4 வரும், இங்கே 9 வரும், இங்கே 10 வரும். இப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 வரும், இங்கே 5 வரும், இங்கே வந்து 3 வரும், அப்புறம் 2 5. இதுதான் ஆன்சர். 523.53 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இப்போ ஆன்சர். இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேவா? கடைசி சம். இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். கொஞ்சம் நம்ம வந்து இதையும் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வழக்கம் போல் கிவன் எழுதிடுவோம். எப்பயுமே நம்ம வழக்கம் போல் கிவன் எழுதணும். ஓகேவா? Radius of cone is equal to 5 centimeter. Okay, height of cone is equal to 8 centimeter. Okay, அப்புறம் வந்து லெட் ஸ்பேர். லெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேரை தான் லெட் ஸ்பேர். இந்த கொஷின் நம்ம பார்த்துருவோம். ஒரு வெசல் இருக்குது. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கொஷின் சொல்லித்தரல. ஐயோ, கொஷினை ஸ்டார்ட் பண்ணாமே நான் ஆன்சர் எழுதிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, இதையும் அழிக்கணுமா? இல்லை, எல்லா சம்மளையும் அழிக்கணும். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். பொறுமையாக பார்த்து எல்லாத்துலேயும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும். பார்த்தீங்கன்னா எ வெசல் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கா இருக்குது. அடுத்து ஃபஸ்ட் வந்து எ வெசல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்வெர்ட்டட் கோன். இன்வெர்ட்டட் கோன்னா என்ன மேம்? ஃபஸ்ட்டு கோன் இப்படி தானே இருக்கும். இதை தலைகீழாக இப்படி வச்சாங்கன்னா இதை தான் இன்வெர்ட்டட் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்ட்டட் கோன். இந்த ஹைட், அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்னா இதை சொல்லுவாங்க, இந்த கோனோட ஹைட். இந்த கோனோட ஹைட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்குது. சரியா? அண்டு ரேடியஸ், அதோட ரேடியஸ் எவ்வளோ, ரேடியஸ் ஆஃப் த டாப் அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் ஓப்பன் இன் 5 சென்டிமீட்டர். அது வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. அது ஓப்பனாக தான் இருக்குது. சரியா? இட் ஃபில்டு வித் வாட்டர். வாட்டரால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக நெப்பியிருக்காங்க. கீழேருந்து மேலே வரையும். நான் ரெட் பெனில் எடுத்துக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டரால் நெப்பி வச்சுருக்காங்க. ஓகேவா? வாட்டரால் நெப்பியிருக்காங்க. ஓகே, கீழேருந்து மேலே வரையும் வாட்டரால் நெப்பியிருக்காங்க. ஓகேவாப்பா? கீழேருந்து மேலே வரையும் வாட்டரால் நெப்பி வச்சுருக்காங்க. நெப்பி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிம் வரையும்னா மேலே வரையும் நெப்பியிருக்காங்க. அந்த வரையும் நெப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டு ஷார்ட், இந்த பால்ஸ் மாதிரி ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி போடுறாங்க. இப்போ பாலை தூக்கி போடும்போது என்ன ஆகும்னா தண்ணி இங்கே செதறுமா? தண்ணி கீழே செதறும். கீழெல்லாம் சிந்தும் தண்ணி இல்லையா? இங்கெல்லாம் தண்ணி சிந்திடும் இல்லையா? கீழே வந்து வரும் தண்ணி. தண்ணியோட ட்ராப்ஸ் வருமா வராதா? தண்ணி கீழே சிந்தும். அப்போ ஒரு பொருளை நம்ம உள்ளே போடும்போது அதுக்கு தகுந்த ஸ்பேஸை வந்து அது உருவாக்கிடும். ஆர்கிமிடிஸ் அதை தானே கண்டுபிடிச்சாரு. அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா என்னால் மறக்கவே முடியாது, எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அவர் குளிச்சுட்டு இருந்தாரா, குளிக்க போகும்போது அந்த டப்புக்குள்ளே அவர் இறங்கியிருக்காரு. டப்பு ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கு. அவர் டப்புக்குள்ளே இறங்கியிருக்காரு. இறங்கின ஒன்று ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கீழே வடிஞ்சிருக்கு. அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சிட்டு யுரேக்கான்னு கத்திக்கிட்டு ரோடு சைடு ஓடினாராம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஒரு பொருள் போடும்போது அது தனக்கான இடத்த உருவாக்கிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து அது வெளியேற்றி விட்டுரும்.
அப்போ அந்த பால் போடும்போது இந்த பால் தனக்கான ஸ்பேஸை உருவாக்கிட்டு அந்த பாலுக்கு தேவையில்லாத தண்ணி வந்து வெளியேறிடும் இல்லையா, அந்த பாலோட இடத்துக்கான தண்ணியை வந்து வெளியேற்றி விட்டுரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலோட அந்த வால்யூமும் அந்த வெளியேறின தண்ணியோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா பால் தன்னோட இடத்துக்காகத்தான், தன்னோட வால்யூமை கன்சியூம் பண்ணுறதுக்கு தான் அந்த தண்ணியை வெளியேற்றுது. அப்போ அந்த வால்யூம் அது எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ அவ்வளோ தண்ணியை தான் அது வெளியேற்றும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 0.5 மீட்டர் 5 கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேரோட ரேடியஸ், அந்த பால் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர். ஓகேவா, அதை வந்து ட்ரா பண்ணுறாங்க வெசலில். 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோ அவுட். 1/4 ஆஃப் வாட்டர் வந்து வெளியே தள்ளுது. சரியா, வாட்டர் வந்து வெளியே தள்ளுது. சாரி, 1/4 ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா வெளியே தள்ளுது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் ட்ராப்ட் இன்டு த வெசல். அப்போ எத்தனை ஷார்ட்ஸ் வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. 1/4 ஆஃப் வாட்டரை வெளியே தள்ளுதுன்னா எத்தனை ஷார்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே எரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். சரி வாங்க நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடணும். இது வந்து ஒரே ஷார்ட்டில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான சம்மு. அது எப்படி நான் ஈஸியாக செய்கிறதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேவா, நான் வந்து வேறு பெண்ணை மாற்றிக்கிறேன். நான் பசங்க வந்து அதிகமாக சொல்கிறது வந்து அந்த ரெட்டுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கோன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரு. அப்புறம் ஹைட் ஆஃப் கோன் கொடுத்துருக்காங்க. height of cone 8 centimeter. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா lead spare radius. lead spare ஓட radius எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர். இதை நம்ம எப்படி எழுதலாம் சொல்லியிருக்கேன், 5/10 எழுதலாம். ஓகேவா, இல்லாட்டி இந்த 5 அடிச்சிடும். 5 is 5, 2 5s are 10. அப்போ 1/2 எழுதலாம் இதை. சரியா, 1/2 நம்ம எழுதிக்குவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெட் ஸ்பேரோட ரேடியஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பேர். வால்யூம் ஆஃப் த ஸ்பேர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பேர் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் வெளியேறிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட். ஏன்னா ஏற்கனவே அவங்க எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த ஸ்பேர் இருக்குன்னு அர்த்தம். அப்போது 1/4 வால்யூம் ஆஃப் கோன் is equal to volume of water flows out. ஓகேவா, இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பேர் போயிருக்கு, n ஸ்பேர் உள்ளே போயிருக்கு. n ஏன்னா எனக்கு தெரியாது எவ்வளோ ஸ்பேர் உள்ளே போயிருக்குன்னு. n வால்யூம் ஆஃப் ஸ்பேர் goes in உள்ளே போயிருக்கு. சரியா, is equal to எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 வால்யூம் ஆஃப் கோன். ஃபுல்லாக கிடையாது, 1/4 வால்யூம் ஆஃப் கோனை அது வந்து கன்சியூம் பண்ணியிருக்குது, பிடிச்சி வச்சிருக்கு. அப்போ எப்படி எழுதுவோம், வால்யூம் ஆஃப் ஸ்பேர் எவ்வளோ எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr3. ஹெமிஸ்பியருக்கு 2/3 πr3, இதுக்கு வந்து 4/3 πr3. எனக்கு எப்படி மனப்படம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கனால எனக்கு மனப்படமாக இருக்குது. 1/3 πr²h. சரியா, கோனோட ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை டேலி பண்ணுவோம். ஓகேவா, நம்ம வந்து பேக் சைடில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் பெரிய சம்ன்றனால பேக் சைடில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஷார்ட்டில் முடிஞ்சிடும். கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட் தான், ஒரு ஷார்ட்டில் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேவா, நம்ம பார்ப்போமா ஒரு ஷார்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, n × 4/3. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக எழுதணும் நான், அப்போ தான் உங்களுக்கு புரியணும் இல்லையா. pi × 5/10 × 5/10 × 5/10. எனக்கு புரியலையே மேம். n × 4/3 πr³ பா. இந்த r³ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5/10 குடிச்சோமா. அதனால் சாரி, நான் 5/10 எழுதிக்கிறேன். நான் இதை வந்து அடிக்க வேண்டாம், ஷார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பெருசாகிடும் சம்மு. அதனால் நீங்கள் வந்து அடிக்க வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியாக 10 வந்து டெசிமல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெசிமல்ஸ்க்காகவே இந்த 10 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் வந்து அப்படியே எழுதுகிறேன் 5/10. ஓகே,
is equal to 1/4 into 1/3 into 5 into 5 into 5 into 8 பா. இங்கே பாருங்க நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. இங்கே பாருங்க இந்த 5ஐயும் இந்த மேலே இருக்கிற 5ஐயும் அடிக்கிறேன். இந்த 5ஐயும் மேலே இருக்கிறத மட்டும் அடிச்சுக்கிட்டே வர்றேன் பாருங்க. இது எல்லாமே மேலே இருக்கிறது. சரி, இந்த 5க்கு எதுவும் கிடையாது, அது அடிக்க தேவையில்லை, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே, மேலே இருக்கிற 5 மட்டும் அடிச்சிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மேலே இருக்கிறத அடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 into 5/10 தானே இருக்குது இல்லையா? இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 into 5 இது இந்த சைடு வரும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 5/10 into 5/10 into 1/5 into 1/5 தான் இந்த 5 வந்து இந்த சைடு வரும். ஏன்னா மேலே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இந்த 5 வழியாயிரும், இந்த 5 இந்த 5 வழியாயிரும். இது வந்து ஷார்ட் ட்ரிக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கிற நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் கவனிக்கணும். மேலே நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சு விட்ருங்க, பிரச்சனை கிடையாது. சரியா? கீழே இருக்கிற நம்பரை அடிச்சு விடலாம், மேலே இருக்கிற நம்பரை அடிச்சு விடலாம். உல்ட்டா தான் அடிக்கக்கூடாது. சரியா? மேலேயும் கீழே அடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இதுவும் மேலே இருக்குது, இதுவும் மேலே இருக்குது, இதுவும் கீழே இருக்குது, இதுவும் கீழே இருக்குது. அடிச்சாச்சா? இந்த பாருங்க, இங்கே மேலேயும் கீழேயும் 4 இருக்குது, இதை அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1 4 is 4, 2 4s are 8. சரியா? இப்போ இதை அடிக்கலாம். மேலேயும் இருக்கா, இதுவும் மேலே இருக்குது, 2வும் மேலே இருக்குது. 1 2 is 2, 2 2s are 4. இதுவும் மேலே இருக்குது, இதுவும் மேலே இருக்குது. அடிக்கலாம் இல்லையா? இப்போ அடிக்கலாமா? 1 2 is 2, 5 2s are 10, 1 5 is 5, 1 5 is 5. எல்லாமே அடிச்சாச்சு. n into 1/10 into 10 இருக்குது. அதை நம்ம என்ன எழுதுவோம் பார்த்தீங்கன்னா, இதை n into 1/100ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு இந்த 100 இந்த பக்கம் போகும், அது ஆட்டோமேட்டிக்காக 1/100ன்னு எழுதுவோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே அடியாயிடுச்சு இல்லையா? இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது இந்த பக்கம் போகும்போது n is equal to 100ன்னு மாறிடும். ஏன்னா இது எல்லாமே அடிச்சிருச்சுன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 100ன்னு வந்துடும். ஏன்னா டிவிஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். 100 கீழே இருக்கிறது மேலே போயிடும். அந்த பக்கம் இங்கே 1/100 இருக்கிறது 100 போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு n is equal to 100 வந்துருச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் சம்மு, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து இஸ் ஈக்குவல் டு, இது எவ்வளவு? 1/4 into 1/3 pi r squared h. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு சம்மு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் ஸ்டடிக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. உங்களோட கேஸ் ஸ்டடிக்கு வந்து நான் வந்து ஆடியோ புக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா லெசனோட ஆடியோ புக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் வந்து நான் கொடுப்பேன் நான். ஏன்னா புக்ஸை வந்து ரீட் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ரீட் பண்ணுங்கள் மேம், புக்கை ரீட் பண்ணி எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னீங்க. கண்டிப்பாக நீங்கள் புக்கை ரீட் பண்ணியே ஆகணும். அசர்ஷன் ரீசனிங், அதே மாதிரி கேஸ் ஸ்டடி அசர்ஷன் ரீசனிங் இருக்குது பார்த்தீங்களா? அசர்ஷன் ரீசனிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசர்ஷன் டி வந்தாலும் சரி, எஸ் வந்தாலும் சரி. ஓகே, அசர்ஷன் ரீசனிங் கேஸ் ஸ்டடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து புக் ரீடிங் இருக்கணும். புக் ரீடிங் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆடியோ புக்காக லான்ச் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஆடியோ புக் வந்துடும். அந்த ஆடியோ புக் வரணும்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு நிறைய கொண்டு வாங்க. உங்களோட சப்போர்ட்டில் தான் என்னால் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ண முடியும். சரியா? அதனால் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைச்சா தான் நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியும். உங்களோட சப்போர்ட் இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே எனக்கு கிடைக்கணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை உங்களால் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா எனக்கு வந்து நிறைய அறிமுகம் கிடையாது. பார்த்தீங்கன்னா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஐ வில் ஆல்வேஸ் எப்படி சொல்கிறது, உங்களோட சப்போர்ட்டுக்கு நான் வந்து தலை வணங்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் பை.